ஆண்டுதோறும் உலக அளவில் நவம்பர் 21ஆம் தேதி உலக மீனவர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. எழுச்சியோடும் உற்சாகத்தோடும் கொண்டாட வேண்டிய இந்த தினத்தை தமிழக மீனவர்கள் கருப்பு தினமாக அறிவித்தனர். அதோடு பேரணி, ஆர்ப்பாட்டம், போராட்டம் என சுனாமி போல பொங்கி எழுந்துவிட்டனர். அதன் ஒரு பகுதியாக தமிழக கடலோர பெண்கள் கூட்டமைப்பினர் சென்னை மன்றோ சிலையிலிருந்து சேப்பாக்கம் வரை பேரணி நடத்தினர். சுனாமி நிவாரண நிதியில் துவங்கி கடலோர பகுதிகளில் தொழிற்சாலைகளுக்கு எதிர்ப்பு, மீன்பிடிக்க தடை விதிக்கும் காலங்களில் நிதி உதவி போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவை அனைத்தையும் விட கடலில் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படை தாக்குதல்தான் மீனவர்களுக்கு பெரும் இடையூறாக உள்ளது. 12 மைலுக்கு அப்பால் அடுத்து போய் மீன் பிடிக்கக்கூடாது. மீன் பிடித்தால் மீன் பிடிப்பவருக்கு 9 லட்சம் அபராதமும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்காங்க. மரம், செடி, கொடிகள் எப்படி பழங்குடியினருக்கு சொந்தமோ அதே மாதிரி மீனவருக்கு கடல் சொந்தம். 3 மாத காலத்துக்கு நாங்கள் தொழிலுக்கு போக மாட்டோம். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் காலங்களில் போக மத்திய மாநில அரசு என்ன பண்ணுறாங்க, 2 அரசு சேர்ந்து 1800 ரூபா ஒரு மீனவருக்கு கொடுக்குறாங்க. அந்த 1800 ரூபாவை நாங்கள் ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வீதம், மாதத்திற்கு 3000 ரூபாய் கேட்டு 3 மாதத்துக்கு 9000 ரூபாய் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். மீன் பிடிக்கும் தொழிலில் பல கோடி ரூபாய் அந்நிய செலாவணியும் கிடைக்கும் நிலையில் தங்களது வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள வாயில் கருப்பு துணி கட்டி களம் இறங்கிவிட்டனர் மீனவ பெண்கள். கடல் மேல் பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீரில் மிதக்கவிட்டார் என்று அன்றே பாடி வைத்த நிலையில் இன்று வரை அந்நிலையில் மாற்றமில்லை என்பது வேதனையான விஷயம்தான். கடலுக்குள் காலடி எடுத்து வைக்கும்போது மரண பயத்தோடு சென்று திரும்பும் மீனவர்களின் வாழ்க்கையில் இனியாவது விடிவு பிறக்கட்டும்.